திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பச்சிளம் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதில் கிராம செவிலியர் அலட்சியமாக செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. செங்கம் அடுத்த சொற்பனந்தர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி தமிழ்மாறன் தம்பதிக்கு 4 மாத ஆண் குழந்தை உள்ளது. மேல்பெண்ணாத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி செலுத்தும் முகாமிற்கு முத்துலட்சுமி தனது குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த செவிலியர் மருந்து இல்லாத ஊசியை குழந்தைக்கு செலுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த முத்துலட்சுமி செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் தனது குழந்தையை பரிசோதனை செய்ய எடுத்துச் சென்றுள்ளார். அங்கிருந்து குழந்தையை மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பச்சிளம் குழந்தையின் உயிரோடு விளையாடிய கிராம செவிலியரை பணிநீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில தடுப்பூசி போடலான்னு சொல்லிட்டு போனேன். ஜெயா நர்ஸ் பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என் பிள்ளைக்கு சோத்து காலில் போடுற ஊசி சுத்தமா மருந்தே இல்லாத போட்டாங்க. அது புஷ் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். அவங்க எதுவுமே சொல்ல, வாங்க இன்னொரு ஊசி போட்டுக்குங்க, கையில போறதுக்கு மட்டும் கூப்பிட்டாங்க. இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இன்னொரு ஊசி கூட நான் போடவே இல்லை.